ஹாய் நம்பர்களை நீங்கள் சோமையாக இருந்தால் நாங்கள் சோமையாக இருப்போம்னு நம்புகிறோம். இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் பெஸ்ட் அங்கிள் விட்டு எங்களோட பிள்ளைகளுக்கு பிடிச்ச அங்கிள்கிட்ட வந்திருக்கோம். அங்கிள்னா எனக்கு அங்கிள் இல்லை, எனக்கு அண்ணா கசின் பிரதர்கிட்ட வந்திருக்கோம். எங்களோட பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும், அவர் ஃபேவரட் அங்கிள். எங்களோட பிள்ளைகளுக்கு அதை போங்கன்னு சொல்லி கேப்பினா நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்தபடியாக அவரை மீட் பண்ணினா அருமை. அவர் கோயில் மாயித்தான் அவரும். அப்போ அவரை மீட் பண்ணிட்டு போவேன். லவ்வுக்கு பிடிக்கும். இப்போ எங்கே போகிறோம்? கோயிலுக்கு போறோம். இப்ப சிவன் கோயில் சிவனை பார்க்க போறோம். ஏன்னு சொன்னா அப்பாவுக்கு பிடிக்கும் அவருக்கு சிவன், அவர் சிவன் பத்தர். வாங்க போகலாம். எனக்கு பிள்ளையாரப்பாண்ட அப்பாவை போய் பார்ப்போம். கசன் வீடெல்லாம் படி வச்சுக்கிறார். அடுத்த போயிட்டு வந்து அடுத்த காணொளி நாங்களே பார்ப்போம். சமைக்க போறோம். ஸ்பெஷலா இப்ப பார்ப்போம். குட்டி பார்க் மாதிரி நல்ல மாதிரி இருக்கு பாத்தீங்களா. அவுட்டிங் படம் எடுக்கிறதுக்கு பெஸ்ட். இதுலயே எங்களை ஷூட்டிங் செய்யணும். புறா காட்டுறோம். கோயிலுக்கு லேட் ஆகுது போட்டு வந்து காட்டுவோம். வாங்க இப்ப கோயிலுக்கு போவோம். நான் வந்து பொன்மால் எழுந்துறான் கோவில்மாட்ட அது நாங்கள் அங்கிருந்து பழம்பொருள் கட்டுற விளையாட்டுல கதல் கஷ்டப்படுறது தான் கட்டணும் விளையாட்டு. நாங்கள் போகலாமா? கோயிலுக்குள்ள வந்துட்டோம். கோயில் வாசலில் தான் வைக்கிறோம். நாங்கள் நடுகளும் கழிப்படுறோம். சிவன் அழைச்சிட்டார். சிவனை கூப்பிட்டு பெருமான கும்பிட்டு போகணும். வந்து நாங்கள் சந்தோஷமாக வாங்க. இந்த பெருமான கும்பிட்டு எல்லாம் கழித்து மாட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
அந்த குலதெய்வம் பைரவர். Mama, say hi. இப்போ எங்கட பிள்ளைய சர்பேட் குடிக்க போயிடும். சர்பேட் மோர் எங்கடப்பா மோர் இப்போ நல்ல பாப்பு. இப்போ பாருங்க எங்கட தம்பி என்ன இப்போ குடிக்கிறீங்க? Yeah. No. Pink juice. இங்கே எங்கடெல்லாம் உள்ளவன் ஊட்டிமா எங்கே வந்திருக்கீங்க? சிவன் கோயில். கோயில் என்ன பேர் கோயிலுக்கு?
என்ன கோயில் ஆ சிவன் டெம்பிள் யா அந்த சிவன் யார்கிட்ட பேர் உங்களோட ஃபேமிலிக்கு யார்கிட்ட பேர் சிவன் தம்பி எங்கடாப்பா சிவன் இருப்பா ஒரு சிவன் அஞ்சு வரணும் அப்படி இருக்காரு வாங்க உள்ளுக்க பாய் பார்ப்போம் தம்பி போட்டு பிளாக் பட்டு போட போகிறோம் சிவன் பாடத்தில் இருந்து பிளாக் பட்டு போகிறோம் அப்பா பையன் சும்மா இருக்கும் Hai. Ada. பிள்ளை இருக்கு நாங்கள் பிடிங்க அம்மா பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு விட்டுருங்க
நாகம்மா கால வைரவர் வைரவ கால வைரவர் भैरवनाथ स्वामी नमो नमः जल भैरवनाथ स्वामी नमः भैरवनाथ स्वामी नमः माज्यान्यगान महानैवेद्यं समस्त राजोपचार देवोपचार मंत्रोपचार सकल उपचार पूजापचार सर्वोपचारार्पणमस्तु தம்பி இதை விட்டுங்கோ தம்பி எடுத்துருவாங்க சாமி பிரசித்திரம் காலவாண்டது அங்கே போடு இங்கே போடுங்க காலவாயிரம் தேங்க்யூ கட்டிக்காரி நல்லா சாமி தேவாரம் படிக்கிறது அருமை நல்லா செய்கிறான் சூப்பர்
தேங்க்யூ. உங்களுக்கு ஒன்று தாங்க. சரி அக்கா பாட்டு தேவாரம் படிச்சவா சாமித்த பாட்டு. அவதான் சாமி பாட்டு படித்தா தேவாரம். உங்களுக்கு வேணுமா? குட்டிமா வாங்கப்பா. ஓமாங்க தாங்க. வெயிட் பண்ணுங்க ஜெல்லம். வெயிட் பண்ண தருவீங்க. Sorry for the wait. இட்ஸ் ஓகே தேங்க்யூ. குட்டி மாசி கூட நல்லா இருக்கு. மோர் இல்லை இது நெல்லைக்கரசு க்ரீன் ஜூஸ் எங்கட பிள்ளைகள் மாதிரி சொல்ல வலிக்கிட்டாங்க. நல்லா இருக்குது. இப்போ அடிக்கிற வக்கைக்கு சிவன் பாதத்தில் இருந்து குடிக்கிறது நல்லா இருக்குது. அது அங்கே ரொரோண்டோவில் இருந்து வந்து குடிக்கணும் சிவன் அழைச்சிருக்கிறார். குடிக்கிறோம் இன்றைக்கு. பிரச்சனை இல்லை. ஓ தேங்க்யூ. அப்போ இங்கே தம்பி எடுப்போம். தம்பி கொஞ்சம் போடுங்க. இங்கே தம்பியை பாருங்க. அவற்ற வயசுக்கு சாமிக்கு தொண்டு செய்கிறது ஒரு பெரிய பெருமை. ஏப்போ சரி ஹாய் சொல்லுங்க. இவங்க இந்த தம்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. திருநூறு வாங்கிட்டீங்களா? ஓ வாங்க. தேங்க்யூ. உங்களை பஞ்சாபம் வாங்க யூடியூப்பில் போடுவோம். 23 இன்றைக்கு சிவன் அழைச்சிருக்கிறார். வந்திருக்கிறோம் 23 பெரியல. ஓகே தேங்க்யூ. பாருங்க பஞ்சாமிருதம் வாங்கிட்டோம். புருஷ் சலாட். பஞ்சாமிருதத்தை புருஷ் சலாட்னு தான் சொல்கிறது. இப்போ அது கிடைக்க கஷ்டம். சிவன் பாதத்திலேருந்து சாப்பிடுவோம். புள்ளிகள் ஒன்று கொஞ்சம் காட்டு. எங்கடப்பா பாருங்க பஞ்சாமிருதம் எங்கட பிள்ளைகளுக்கு கையில் வாங்கினா சரி வராது. கப்பில் வாங்குறார். அந்த அண்ணையும் முடிவா நிறைய போட்டு விடுறோம். அந்த அண்ணையில் மனசுப்படி நிறைய போட்டு விட்டுக்கிடாது. தண்ணி உனக்கு அம்மா தண்ணி ஊற்றுறா கழுவுறதுக்கு. அந்தளவுக்கு நல்ல மனசு. அம்மா தேங்க்யூ அம்மா. கடுங்க என்னத்தை மறந்தாலும் சிவன் பாதத்தில் இருந்து சாப்பிட்ற மாதிரி வராது. எல்லா கோயில் சாப்பாடையும் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கு மொன்றையால் சிவன் பாதம் பிரசாதம் சாப்பிட போகிறோம். வாங்க உங்களுக்கும் பிரசாதம் தரலாம். வாங்கி வேணுமென்னு ஒரு ரூபாய் சீத்தி விடலாம். வாங்க போகலாம். எடுங்க எங்களை அப்பா போடுறத எடுங்க. அப்பா போடுறது எடுங்க. சரணியாக ஹெல்ப் பண்ணுங்க. அப்பா சிவ கொஞ்சம் போடுங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஓ இல்லை அவர்கள் பிஸியாக இருக்கிற கொஞ்சம் ஓகே. தேங்க்யூ. ஓ இந்த மகனுக்கு வாங்குது. வெயிட் பண்ணு அண்ணே. சாரி இப்படி கேட்குற அழகில்லை. இந்த மகன் வீட்டில் நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். தேங்க்யூ. இங்கே பாருங்க இடையில வாங்கினது டக்குன்னு இடையில என்று சொல்லலை. இந்த லைன் அப்போ கடத்த இன்னொரு ஆள் நின்றவா எந்த மகன் தான் வீடியோ எடுத்தவர். அவருக்கு பருப்பு கறியும் அப்பளம் வாங்கினது. வடை சாப்பிட மாட்டார். வடை வச்சுருக்கீங்க. வடை சாப்பிட மாட்டேன். இங்கே பாருங்க கடுங்க. இங்கே பாருங்க. இப்போ நாங்கள் லீவ் எடுத்து எங்களை சிவன் இன்றைக்கு அழைச்சிட்டார். நாங்கள் வல்முனன்
சண்டே சொன்னால் நாங்கள் சாட்டர்டே தான் பாருன்னு நாங்கள் இன்றைக்கு முருகன் அழைச்சபடியாக லீவும் கேட்டு வந்துட்டோம். ஏன்னு சொன்னால் சிவனை பார்க்குறதுக்காண்டி ஏன்னப்பா சிவருமானை பார்க்குறதுக்காண்டி வந்துட்டோம். இப்போ நல்ல பிரசாதம் தந்திருக்கணும். சூப்பர் சாப்பாடு. கடவுள் கோயில் சாப்பாடு அந்த மாதிரி அமைஞ்சிட்டு எங்களுக்கு இன்றைக்கு. எங்களுக்கும் சாமியான பசி. ஏன்னா நாங்கள் சாமி டேக்கு ஒன்றும் சாப்பிட மாட்டோம். அதால் இப்படியா கடவுள் எங்களுக்கு அழைச்சிருக்கா சிவன். எங்களோட மகனுக்கு தம்பி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓகேங்க. சிவனடி பாதத்தில் இருந்து இங்கேருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கோம். என்னப்பா நாங்கள் இப்போ உங்களுக்கு சீத்தா வேணும். ஏன்னா நீங்கள் வராதாக்கெல்லாம் சிவன் பாதத்திலேருந்து சாப்பிடணும். வந்து மொன்றியாலில் கோன்பார் என்ன கோன்பாரில் இப்போ சிவருமான் இருக்கார். வந்து பாருங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரு வாய் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம். இவங்க அம்மா இப்போ தான் பூசை செய்த அம்மா என்ன இன்றைக்கி அவாண்ட தான் பூசை. வடை உணர்ந்து வந்துருக்கா, கொழுக்கட்டை உணர்ந்து வந்துருக்கா, மோதகம். குட்டிமா லவ்லோ பாருங்க. எங்களோட குட்டிமா எங்கள் லவ்லோ பார்க்கல அம்மாவை. குட்டிமா அவள் பொரிச்சது பிடிக்காது, அவிச்சதான் பிடிக்கும். இங்கே மூத்த கொஞ்சம் சீத்தில் இங்கே அண்ணாவை பெசலாக எடுப்பேன். சாப்பாட்டை கையில் எடுப்பேன். அப்படியா அப்போ தான் நான் கவர் பண்ணினோம் தெரியாது. அண்ணா தேடி பிக்சர் எடுக்கிறேன். வரைக்கும் ஒரு லைக் பண்ணி விடுங்க. யா கோன்பார் யா ஓடி எத்தலுங்க அது பிரச்சனை இல்லை சொல்லுங்க. கோன்பால் ஆஃபீஷியல் வீடியோ ஃபோட்டோகிராஃபர். யா ஓகே. நீங்கள் இவரை கூப்பிடுங்க. எல்லாருக்கும் அலையுங்க. ஓகே. ஜிடிஏ வீடியோ என்டர்டெயின்மெண்ட் டொரண்டோலேருந்து ஜிடிஏ தமிழ் டிவின்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே. நன்றி. நன்றி. இங்கே பாருங்க எப்படி கோன்பாரில் சிவன் கோயிலில் இப்படி குடிக்கி நம் சாப்பாடு பிரசாதம் இப்போ இருக்க விட்டு வடிவா பாருங்க. அப்படி இருக்கு பார்த்தீங்களோ. இங்கே அம்மா பார்த்து செய்கிறேன். இன்றைக்கு அம்மா தான் இன்றைக்கு அம்மாண்ட பூசை என்னம்மா. அதால் பார்த்து எங்களுக்கு செய்கிறேன். நன்றி அம்மா. இங்கே பாருங்க அந்த பூசை இன்றைக்கு ஆண்ட தான் பூசை. அந்த அம்மாண்ட அவள் அந்த மாதிரி ஸ்பெஷல் அஞ்சு பேருங்க இப்படி சமைச்செல்லாம் தந்துருக்குறா. அதுக்குள்ளே மோதகம் பொரிச்ச கொழுக்கட்டை மோதகம் எங்களை தேடி வந்தது. இங்கே பாருங்க எங்களுக்கு எல்லாருக்கும் தந்த அஞ்சு பாருங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி கொழுக்கட்டையும் சிவன் பாதத்தில் இப்படி எங்களை எஸ்பாமி சிவமதியை பிடிக்குமென்னு சொல்லி லவ் பிடிக்குமென்னு சொல்லி கொழுக்கட்டையாக வந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட்றோம். உங்களுக்கு கொஞ்சம் தருவோம். உங்களுக்கு வடை கொழுக்கட்டை சிக்காது எல்லாம் செய்த வடை சிக்காது சாப்பாடு பாகாசம் வாங்க. பாகாசம் சுட பாகாசம் குடிக்க போகிறோம். இங்கே பாருங்க பாகாசம் சாப்பிட போகிறேன்.
இன்றைக்கு கோயில் சாப்பாட்டை விட வித்தியாசம் நல்லபடியாக செய்திருக்கு. இன்றைக்கு சூப்பராக செய்திருக்கீங்க, நல்லா இருக்கு. நாங்கள் அங்கேருந்து அங்கே ரொனால்டோலேருந்து வந்து இன்றைக்கு இரவு டைம் இருந்தால் வரமாம்மா. ஓகே ஓகேம்மா, டைம் இருந்தால் வாரம். ஓஹோ, சொந்தக்கார விட்டு அவாவுக்கு பிடிச்ச அங்கிள் இருக்கிறார் எங்கட ஒண்டை விட்ட அண்ணா, அவர்கிட்ட பார்த்துட்டு என்ன அவருக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு அவரெண்டா காணும். அங்கேருந்து அவரை பார்ப்போம்னு தான் வந்தது. எங்களோட சொந்தக்காரன் என்னப்பா என்ன சாந்தமூர்த்தி அண்ணி என்ன நல்ல துத்தரமான கசின் பிரதர். அவன்கிட்ட வேலை இல்லாட்டி வந்துருப்பேன் நம்ம வேலை. ஓ இருந்துட்டு வாரு சொல்லக்கூடாது. பழைய அண்ணா செக்யூரிட்டி போஸ்டில் இருந்தவர், நல்ல அண்ணா, நல்ல அப்பா படிக்க கொஞ்சம் குழப்படி கூட, அப்போ நல்ல கண்ட்ரோலில் இருந்தவர் வச்சிருந்தவர். அப்போ கொஞ்சம் தெரிஞ்சானு. என்ன எடுக்க போறீங்க? கோயிலை பற்றி கோம்பளை பற்றி என்ன எடுக்க போறீங்க? எப்படி கட்டிங்க இப்போ சாப்பிட வேலை நீங்கள் திடீரெண்டு வந்து கேட்டால் அவன் சாப்பிடுவாங்க. திருவிழா பற்றி சொல்கிறோம். ப்ரோக்ராம் இப்போ கேளுங்க திருவிழா டிசைட் ஆகும். ஐயா சொல்ல போகிறேன், நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் சிவன் கட்டினார் நீங்களாம் கஷ்டப்பட்டு கட்டி சரிதானே, எல்லாரும் கஷ்டப்படுறது தான். எந்த டிவிலேருந்து வரீங்க? சரி, ஓகே, சந்தோஷம், வந்ததுக்கு நன்றி. ஃபேமிலி சேனல் தான், பயப்பட ஓகே. இல்லை நான் என்ன தெரிஞ்சு என்ன பேர் என்ன தான் எனக்கும் தெரியும். தேடி கோயிலுக்கண்டே வரீங்க. சரி சரி, சந்தோஷம், வந்ததுக்கு நன்றி. இல்லை பெரும்பொருள் சிவபெருமான கட்டுறது பெரிய கஷ்டம், அப்படி இருந்து கட்டிட்டீங்க. அவன் அருளாலே அவனால் வணங்கி சிவபெருமான் கொஞ்சம் அதான் அவன் அருள் இருந்தால் தான் அவனை வணங்கலாம். அருள் இல்லாமல் வணங்கலாம். நினைக்கவே இல்லை. ஆனால் கட்டாயம் ஜூலை 23 தேருக்கு வரணும். இந்த ஃப்ரெண்ட் ரங்கன் தான் அவரான எங்களை இன்சார்ஜ் எல்லாம் செய்து தருவாங்க. தேருக்கு கட்டாயம் வாங்க. உங்களுக்கு விருப்பம், கடவுள் அழைச்சா பாரும். நீங்கள் முயற்சி செய்தால் தான் கடவுள் அழைப்பார். முயற்சி பண்ண அதே மாதிரி எல்லாரும் லீவ் எடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேரன் சொல்லி ஜூலை மாதம் 23 வாங்க. எல்லாரும் வாங்கோ, உற்சாகப்படுத்தி எல்லாம் கோயில் நல்லபடியாக நடத்தும். அந்த மாதிரி கோயில் போன் வாழ நிப்பாட்டிட்டு போய் கும்பிட்டு போகிற அளவுக்கு பெரிய கோயிலாக வரணும். அந்த மாதிரி செய்கிறார். அந்த மாதிரி சாப்பிட்டு நல்ல மனசுக்கு வரும். இல்லாமல் ஒரு தரம் ஒன்றும் கொண்டு ஒன்றும் போகிறோம் இல்லை. நீங்கள் நான் நடிகளும் சொல்கிறேன், நான் 100 தரம் சொல்கிறேன். நான் ஒரு தரம் கொண்டு வரையில சிவனுக்கும் ஜீவனுக்கும் தேவை, உனக்கு நான் பயன்படுத்தல. நம்ம இதுக்கு தான் இந்த வீடியோவில் பாருங்க, இந்த கதை அடிக்கடி வரும். அதால் எனக்கு சிவனுக்கு சேர சந்தோஷமா இருக்கு. உங்களோட அம்மாவோட அம்மால மரியாதை இருக்கிறவையில போய் கைவிட மாட்டாரு. உங்களோட மனசுக்கு நல்ல உங்களோட 2 பொம்பளை பிள்ளையை நாங்க பாக்குறோம். நாங்க அப்பால சரியான விருப்பம். நீங்க பயப்படாங்க, நீங்க யோசிக்கிறீங்க. எனக்கு வந்து நீங்க இல்ல யார் வந்தாலும் நான் சொல்லுவேன், ஒரு பிரச்சனை இல்லை. என்ன நான் என்ன உள்ள கேட்க பயம் இல்லை, யாருக்கும் இவருக்கும் பயம் இல்லை. என்ன செய்ய போறீங்க? அதால நான் கவலையும் இல்லை. ஒன்றுக்கு நான் பயப்படாத ஒரு ஆள். சிட்டிக்காரனுக்கே பயப்படாத, சிட்டிக்காரனுக்கே நான் பயப்படல. வந்தாண்டே பூசை சிச்சுவேஷன் ஒன்று தான். இல்லை இல்லை, அது அவருக்கு என்ன நடக்கும், அவர்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கும், பிரச்சனை இல்லை. அவர் எடுக்காப்போ அது அவன் பிரச்சனை, இது எந்த பிரச்சனை. அவர் எடுக்காத இல்லை முழங்கிட்டேன். அதால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த நீங்கள் பார்க்குற இந்த கடை அந்த கடை எல்லாம் கோயிலுக்கு தான். ஊரே அடி ஜூலையில் போட பிஸ்னஸுக்காக நிறைய பேர் பிஸ்னஸ் வீடியோ வழியில் சொல்கிறேன். பிஸ்னஸ் ரீதியாக நான் செய்யலை. பிஸ்னஸ் செய்கிறதுக்கு எனக்கு நிறைய இடம் இருக்குது. ஒரு ஆள் 2 பேர் செய்கிறபடியா கோயில் ரெண்டோன்னா எல்லாரும் நினைக்கிறேன் பிஸ்னஸ். எனக்கு அது தேவையில்லை. பிழைக்க தெரியாத தான் கோயில் பிஸ்னஸ்.
எனக்கு 1000 பிஸ்னஸ் இருக்கு, என்னால் இயலும். சிவன் என்ன நல்லா தான் வச்சிருக்காரு, அதனால நான் நீங்க உங்களோட ஃபேமிலி நாங்க பாக்குறோம், நாங்க உங்களோட பிள்ளைகள் குட் டாட் நாங்க பாக்குறோம், நாங்க உங்களோட பொம்பளை பிள்ளை எல்லாம் விரும்புறது சந்தோஷம். நீங்க வந்து அம்மா பார்த்து நாங்க இல்ல இப்ப நாங்களும் ஒரு ஹியூமன் தானே, எவ்வளவு துணிச்சல் இருந்தாலும் உள்ளுக்கு சில ப்ராப்ளம் இருந்தாலும் சிவன் இருக்கிறார். நம்பினா 100 வீதம் நம்பணும், 100 வீதம் நம்பினா தான் யார் கதைச்சாலும் இந்த கதை கட்டி இந்த உங்களுக்கு தெரியுது அவே கதைக்கிறேன். நீங்க அவ்வளவு நல்ல உங்களுக்கு நீங்களே உங்களோட மனம் என்ன சொல்லுது அதை கேளுங்க. சிவன் என்ன சொல்றாரு அதை வாங்க. 23ஆம் எங்களாக வாங்கோண்டா ஒரு பிஸ்னஸ் ஒன்று நினைக்காதீங்க. ஒரு முறை எல்லாரும் 23ஆம் வந்தீங்கண்டா ஏன் நான் கூப்பிடுறேன்னு சொன்னா புதுமையான சிவன் இந்த சிட்டிக்கு வந்து நாங்கள் தமிழாக்கள் எல்லாரும் இவ்வளோ பேர் இந்த சிவனுக்கு இருக்கணும்ன்றதை இப்போ மற்ற சிட்டிகளுக்கு தெரியும். மொன்றியலோ டொரண்டோவோ அங்கெல்லாம் தெரியும், இந்த கோயில் இருக்கிறபடியே தெரியும். இப்போ இங்கே கோணுவாலில் உள்ள சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அப்போ எல்லாருக்கும் தெரியணும்னு சொன்னால் ஜூலை மாதம் 23ஆம் தேதி நீங்கள் எல்லாரும் வாங்கோ, தேருக்கு வாங்கோ, தேரண்டு சிவன் புல் அருளப்பட்டு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் உள்ள கோணுவால் சொன்னால் பிரார்த்திக்கிறேன். ஜூலை 23 வாங்கோ. மொன்றியலுக்கு போயிட்டு டொரண்டோக்கு போகிற வழியில் அந்த டைம்லேயும் வாங்கும், ஆனால் சிவனுக்கு தேடி வாங்க. ஜூலை 23 நாங்களும் சிவனுக்காண்டி தான் நாங்கள் எழுதி வந்த நாங்கள் தேருக்கு வாங்கணும், கட்டாயம் வாங்க. ஒரு நாள் லீவ் விடுங்க, மற்றபடி நாங்கள் கேட்கல. இப்போ என்னென்னு சொன்னால் இன்னும் வாக்குறதுக்கு நாங்கள் ஆரண்டு காட்டுறதுன்னா அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் காட்டலாம். இன்றைக்கு வந்ததெல்லாம் தெரியாது, என்னென்னா அது நோமல் தெரியாது. தேருக்கு வரைக்குள்ள பெரிய லெவலில் நாங்கள் ஒரு இதை காட்டினோம்ட்டா அது மட்டும் ஒரு வீக் டேல வருது. உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் சொந்தக்காரர் உங்களுக்கு டிவியை பார்க்குறாக்கள் சேனலை பார்க்குறாங்க, தயவு செய்து வாங்க, எல்லாரும் வாங்க. ஜூலை 23 வாங்க, கண்டிப்பாக வாங்க. வந்து தரிசனம் செய்யுங்க சிவனை தரிசனம் செய்கிறார்கள், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. கண்டிப்பாக வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க. பிள்ளையார கும்பிட்டுருப்பீங்க, பிள்ளையார அப்பா கும்பிடையில வாங்க, ஓடி வாங்க. நன்றி, வணக்கம். அக்கா உங்களோட யூடியூப்பே வேறு நாங்கள் இதால் பார்க்க கூட வேண்டி வரட்டேன். நாலு பொம்பளை பிள்ளைகள், ஒரு மகன், நாங்கள் நான் பார்க்க எந்த மகன் பேரே சிவாங்கோ. சோமாதி எனக்கு சிவருமானி கோயிலை பற்றி அள்ளி அள்ளி தந்தவன் வாங்க வாங்க கேளுங்க கேள்வியை. அப்படி நீங்கள் அந்த மாதிரி இன்றைக்கு எல்லா கோயிலையும் சாப்பிட்றேன். கோயில் பிரசாதம்ன்ற ஒரு அருமை, அது உங்களோட பிரசாதம் அதை விட சிவன் பாதத்துலேருந்து சாப்பிடக்க ஒரு அருமையாக இருந்தது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சாப்பிட்றது ஒரு மரக்கறி சாப்பாடு ஒரு கொஞ்சம் கஷ்டம் தெரிந்தானே, வீட்டில் சமைச்சோம். அன்றைக்கு எங்களை டொரண்டோலேருந்து இந்த அழைச்சிருக்கார் சிவன். இன்றைக்கு படி பார்த்து சாப்பிட்டு உங்களை மாதிரி ஒரு அன்பான ஆக்களையும் பார்த்துட்டு போக சொல்லி நான் இப்படி ஒரு நான் கேள்விப்பட்டது இதை தான் பார்க்குறேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது, மெனக்கெட்டு வந்தது ஒரு சந்தோஷமாக. ஓ நாங்கள் இங்கே கோன்வால 30 வருஷமாக இருக்கிறோம். அப்போ இப்போ எங்களுக்கு ஒரு 3 வருஷம் கோவில் கிடைச்சிருக்குது. இந்த சிறப்பை தான் நாங்கள் எல்லாரும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் வாங்க கட்டாயம். டொரண்டோலேருந்து மொன்ட்ரியாலுக்கு போய்க்கல, இல்லாட்டி மொன்ட்ரியாலேருந்து டொரண்டோ போய்க்கல, நீங்கள் ஒரு வரணும். அதை விட அதுதான் இப்போ சிவாண்ணையை நாங்கள் எல்லாரும் ஆகள்கிட்ட கேட்குற சில பேர் சொல்லுவினோம் நீங்கள் கோயிலை வளர்க்குறீங்கள்ண்டு. நாங்கள் கோயிலை வளர்க்க இல்லை, இந்த ஒரு சின்ன ஊரில் இப்படி ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து சிவன் தரிசனத்தை பெற்று எங்களோட விருந்தோம்பலையும் நீங்கள் பார்த்துட்டு போனால் கட்டாயம் நீங்கள் இன்னொருக்கா போய்க்கல இதால் வந்துட்டு போகிறதான் பார்ப்பீங்க. நீங்கள் யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா போய்க்கு யாழ்ப்பாணத்தில் முருகண்டி நிற்கிற மாதிரி சிவனை பார்த்துட்டு நீங்கள் போவோம். அங்கே அதை மொன்றி அப்படி வரப்போகுது கொஞ்சம் மேபி அடுத்த பெருமாள் பெரிய பெரிய 365 நாளும் அன்னதானம். 365 நாள் நீங்கள் மத்தியானம் வந்து அன்னதானம். அதை விட நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ பாருங்க சிவாண்ண பிக்கரிங்கில் இருந்து கொண்டு இவ்வளோ தூரம் வந்து 425 கிலோமீட்டருக்கு இங்கால வந்து ஒரு கோயிலை கட்டி 365 நாளும் அன்னதானம் எல்லாம் செய்து நம்மளை சிறப்பாக செய்து கொண்டிருக்காருன்றது நீங்கள் இன்றைக்கு கண்ணாலேயே பார்த்துட்டீங்க. அதுதான் முக்கியம். இதுக்காக தான் நாங்கள் இப்போ ஒரு கிழமையாக டிக்டாக்ல எல்லாம் போய் சனத்தை நாங்கள் ஒரு வியாபாரமாக ஒன்றுக்காகவும் சனத்தை பெற சொல்லல. இது எங்களோட ஊர்,
இது விருப்பமான ஆட்கள் உரிமையோட இந்த கோயிலுக்கு எத்தனை அடியார் வழின்னு பார்த்தீங்கன்னு எல்லாம் சிவனை தேடித்தான் டொரண்டோடு எல்லா இடத்துலையும் கின்சன் ப்ராக்வில் இதெல்லாம் இல்லை இந்த சிவனுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. சிவன் கடவுளுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா நீங்கள் விரும்பினாலும் சிவனை கும்பிட வரையிலாது, அவர் விரும்புவோம். இப்போ சிவன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவற்றே அருள் உங்கள் மேல் இருந்தால்தான் உங்களுக்கு சிவ கோயிலில் எங்களுக்கு இன்றைக்கு அழைச்சிட்டாரு சிவன் கோயில். அது சரியா? நீங்க உங்களுக்கு ஒரு வரம் இது உங்களுக்கு ஒரு அருள் இருந்தா மாத்திரம் தான் இங்க நீங்க வரலாம். அது சரி. அதோட உங்களுக்கு தெரியும் தானே, ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான மக்கள் மொன்ட்ரியால்ல இருந்து டொரண்டோல இருந்து மொன்ட்ரியாலும் போயிடும். அவை எல்லாரும் இந்த ஒரு எக்ஸிட் எடுத்து நம்ம 786 எக்ஸிட் எடுத்தா ஒரு 4 நிமிஷத்துல அவை இங்க கோயிலுக்குள்ள வரலாம். அப்ப அதால எல்லாரும் வந்துட்டு போகணும். நீங்கள் மொன்றியாளுக்கு வந்தால் சிவனை வழங்காமல் போவாங்க. கண்டிப்பாக வந்து தரிசனம் செய்து வடிவாக கும்பிடுங்க. இப்போ அர்ச்சனை நடக்குது, இந்த நேரம் கலைக்கிறது அழகு. ஓகே, நன்றி வணக்கம். நன்றி தேங்க்ஸ். இங்கே டிங்கியில் வர வேண்டிய கஷ்டம். நான் ட்ரை பண்ணி பெறணும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாரும் கிடைக்கும். இது வந்து இந்த சிவன் வந்து சரியான ஒரு அருளாளர். சிவன் நீங்கள் வந்து வணங்கினா அத்தனையும் சிவனை தேடி வந்து அத்தனை பேரும் வெற்றியோடு தான் அரோரா 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 சிவாய நமோ. ஓம் சிவனே சிவாய நமோ. ஓம் நம சிவாய சிவாய நமோ. ஓம் சிவனே சிவாய நமோ. சிவாய நமோ. ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். ஜயாய ருத்ராய நீலகண்டாய மங்கவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமः. தீர்காயுஷ்மான் சமாரோகதினः பிரதாசித்திரஸ்து. இங்கே பாருங்க, வாண்டதான் இன்றைக்கு பூசை. இன்றைக்கு செம்மையான பூசை. இன்றைக்கு என்ன அவ்வளோ நெல்லா இருக்குது. அதுவும் பூசை செய்து பிரசாதம் தந்தது அதை விட நல்லா இருக்குது. அதுக்குள்ளே அன்பு அதை விட தரோம். அன்பு இப்படி அன்பு நான் பார்க்கல. உண்மையாகவே தேடி எங்களுக்கு பிரசாதம் தந்து அன்பாக தந்து அதுக்குள்ளே பேக்கு தந்து கொண்டு போங்க சொந்தக்காரர் விட்ட போயிருக்கேன்னு சொல்லி அப்படியான அன்பு. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. அந்த கோயில் எடுங்கோ இந்த கோயில் எடுங்கோன்னு சொன்னதுக்கு ஒரு நன்றி அம்மா. நன்றி ஓகே அம்மா. நன்றி. அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மறையுடையாய் தோளுடையாய் வாறு சடை மேல் வளரும் பிறையுடையாய், பிங்ககனே என்று உன்னை பேசினல்லால் குறை உடையார் குற்றம் ஓராய், கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. மெய்யன்பர்களே, அடியார் பெருமக்களே, எல்லாம் வல்ல கைலாசநாத பெருமான் என்கின்ற திருநாமத்தோடு இந்த கான்வால் நகரிலே சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சிவா அண்ணனாலே ஸ்தாபனம் செய்யப்பட்ட இந்த சிவலிங்க பெருமான் தான் ஆதியில் வந்த பெருமான்.
இந்த விநாயகர், இந்த நாகபூஷணி அம்மன், சிவானனுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய நாகபூஷணி அம்பாள், இந்த முருகன், இந்த 4 சுவாமிகள் தான் 10 வருஷத்துக்கு முந்தி சிவானன் இந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணது. நந்தியம்பெருமானை சேர்த்து 5 சுவாமி. இந்த 5 சுவாமி தான் இந்த கான்வாலில் ஆரம்பத்தில் இருந்தாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த பெரிய சிவனை வந்து சிவானனுக்கு உத்தரவு வந்து சுவாமி இந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணி ஒரு ஆலயமாக அமைத்து அந்த ஆலயத்தினுடைய திருவிழாவை செஞ்சாங்க. அதோட சென்ற ஆண்டு 2வது ஆண்டாக திருவிழா நடந்தது. இந்த வருடம் 3ஆம் ஆண்டாக திருவிழா நடக்குது. ஆகம முறைப்படி மிகவும் சிறப்பான முறையிலே கணபதி ஹோமத்துடன் துவங்கி மறுநாள் காலையிலே துவஜாரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடியேற்றம் நடைபெற்று வருகின்ற 22ஆம் தேதி சப்பர திருவிழாவும், 23ஆம் தேதி திருத்தேர் பெருவிழாவும், 24ஆம் தேதி ஆடி அமாவாசை அன்று தீர்த்த உற்சவமும், மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் நமது கான்வாலியில் இருக்கக்கூடிய தமிழ் நல்லுள்ளங்களுடைய உபயமாக பூங்காவனம் அன்றைய தினம் மாலையிலே சிவன் பார்வதிக்கு திருக்கல்யாண வைபவம். இந்த ஆலயத்தில் 2 முறை திருக்கல்யாணம். ஒன்று பங்குனி உத்தரத்தில் ஒரு திருக்கல்யாணம், அதேமாரி இந்த கான்வால் மக்களுடைய உபயத்தன்னைக்கு பூங்காவனத்தன்னைக்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திரும்பியும் திருக்கல்யாணம். மறுநாள் வைரவர் மடை. ஆக இந்த 13 நாட்களுக்கு இந்த ஆலயத்தினுடைய பெருந்திருவிழா மிகவும் சீரும் சிறப்புமான முறையிலே எவ்வளவோ இடர்பாடுகள் இருந்தும் சிவானன் இந்த வருஷம் 25 நாட்கள் இதுவரையிலே இங்கே தங்கியிருந்தாங்க. அவங்களோட நாங்களும் சேர்ந்து பணியாற்றுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த ஆலயத்தினுடைய 2வது அர்ச்சகராக நான் இருக்கேன். முதல் அர்ச்சகராக, தலைமை அர்ச்சகராக சிவஸ்ரீ ராஜகலாகர குருக்கள் ஐயா அவர்கள் இருக்காங்க. நான் வந்து விஜயன்னு பேர். நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். இந்த ஆலயத்தில் 4-5 மாதங்களாக இப்போ பணியாற்றிகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் செல்ல பிள்ளையாகவும் இருக்கேன். அதையும் சந்தோஷமாக இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஆமாம், சந்தோஷம். அதனால் என்னென்ன முறைப்படி செய்யணுங்கிறது என்னோட ஆசை. வர்றவங்க வெறுங்கையோடு போகக்கூடாது. இன்னொன்று, இந்த கோவிலில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, வருஷம் 365 நாளும் அன்னதானம் உண்டு. அந்த அன்னதானத்தை சமைக்கிறது நான் தான். அதனால் எனக்கு அது ஒரு பெரிய பெருமை. ஏன்னா அந்த வயிறார அந்த சாப்பிட்டுட்டு அவங்க சந்தோஷமாக போகிறாங்க பாருங்கள். அந்த புண்ணியம் நான் பூர்வ ஜென்மால எங்கள் பெரியவங்கள்லாம் பண்ண புண்ணியம் தான். இந்த நேரத்தில் நான் கான்வால் சிவன் கோயிலில் எனக்கு வேலை கிடச்சி இந்த இடத்துல நிற்கிறேன். இன்னைக்கு நான் வேன்கூவரில் ஒரு 10 வருஷம் இருந்த போதிலும் இங்கே இருக்கிற ஒரு மன சந்தோஷம் வேறு எந்த இடத்துலையும் இருந்தது இல்லைங்க. ஒரு கலகலன்னு உண்மையாலுமே நான் என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் நிற்கவே மாட்டார் அப்படின்னு. குடுகுடுன்னு ஓடி வந்து எனக்கு டொரண்டோவில் எல்லாரும் பேர் வச்சுருக்காங்க, குடுகுடு ஐயான்னு சொல்லி கூட சொன்னாங்க. அதுமாதிரிலாம் சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் அந்த இறைவனோட அருள், அவன் அருளாலே அவன் தான் வணங்கி அந்த சுவாமியை பூஜை பண்ணுறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனால தான் நான் இந்த இடத்துல செய்ய முடிஞ்சது. 2 விஷயம் இருக்குது அதில். நான் இந்த சுவாமியை பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு பிராப்தம் வேணும், அந்த சுவாமி என் கையால் பூஜை பண்ணிக்கணும்னு அவர் ஆசைப்படணும். அந்த 2 விஷயமும் நேர்கோட்டில் இருந்தால் தான் ஒன்றி இருந்தால் தான் இது நடக்கும். அது எனக்கு அந்த பிராப்தத்தை இறைவன் கொடுத்துருக்கான். இந்த கோயிலுடைய முக்கியமான தெய்வம் வெளியில் இருக்கக்கூடிய ஜலபைரவ பெருமான். அவர் தான் ஆதியில் இருந்தவர் இந்த இடத்துல. அவருக்கு தான் எல்லா பூஜையும் முக்கியமானதெல்லாம் அவருக்கு தான். அதனால் நீங்கள் எல்லோரும் வாங்க. இந்த 10 நாள் மட்டும்தான் இந்த புலித்தோல் போர்த்திய சிவனை உண்மையாலுமே இந்த ஸ்தானத்தில் பார்க்க முடியும். இது வேறு எங்கே இந்தியாவில் கூட நான் இதுமாரி எங்கள் ஊரில் கூட எத்தனையோ சிவாலயம் இருக்குது, எத்தனையோ சிவன் கோயில் இருக்குது, எல்லா கோயிலும் இருக்குது. ஆனால் இதுமாரி ஒரு ஆலயத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் இங்கே அந்த பிராப்தம் பாக்கியம் நம்மளாம் செஞ்ச புண்ணியம், அதனால தான் இந்த சுவாமியை வந்து இப்படி பார்க்க முடியுது. அதுமாரி தீர்த்தம் வரைக்கும் இந்த புலித்தோல் சாத்தியிருப்பாங்க. பூங்காவனத்தன்னை காலம்புற வெள்ளிக்கிழமை காலம்புற சிவனுக்கு அபிஷேகம் இருக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவரை மாப்பிள்ளையாக அலங்காரம் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் இந்த புலித்தோல் சாத்துவாங்க. எல்லோரும் இந்த தீர்த்தத்துக்குள்ளே வந்து தரிசனம் பண்ணுங்க. அப்புறம் பூங்காவனத்துக்கு வந்தீங்கன்னா அன்றைக்கி சுவாமி மாப்பிள்ளை கோலமாக கல்யாண கோலத்தில் இருப்பார். அன்றைக்கி கல்யாணத்துக்கு ரெடியாக பார்வதியை கல்யாணம் பண்ணுறதுக்காக சந்தோஷமாக இருப்பார். எல்லோரும் வாங்க. இந்த கோயிலில் பிரதோஷம் நடக்குது. மாதத்தில் 2 பிரதோஷம். 2 பிரதோஷமே இந்த கோயிலில் உபயம் இருக்குது, பூஜை நடக்கும். சாயங்காலத்தில் 4:30 மணிக்கு ஆரம்பிப்போம். அதுமாரி ஒரு வெள்ளிக்கிழமையும் இந்த பெரிய சிவனுக்கு அபிஷேகம் உண்டு. பிரதோஷத்தன்னைக்கும் பெரிய சிவனுக்கு அபிஷேகம் உண்டு. இந்த கோயிலில் சங்கடகர சதுர்த்தி, சுக்லபட்ச சதுர்த்தி ஆக 2 சதுர்த்தியும் விநாயகர் பெருமானுக்கு சாயங்காலத்தில் மோதக பூஜை இருக்குது. மாதாந்திர கார்த்திகையில் முருகனுக்கு அபிஷேகம் இருக்குது. அதுமாரி பௌர்ணமியில் நாகபூஷணி அம்பாளுக்கு அபிஷேகம் இருக்குது. ஒரு தேய்பிர அஷ்டமிக்கும் நம்ம கோயிலில் உள்ளே இருக்கக்கூடிய பைரவருக்கும் சரி, வெளியில் இருக்கிற பைரவருக்கும் 2 பைரவருக்குமே அஷ்டமி
அஷ்டமி பூஜை நேற்று சாயங்காலம் அஷ்டமி பூஜை நடந்தது, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனால் நம்ம கோவிலில் எல்லா பூஜையுமே இருக்குது. அதுமாரி இப்போ ஆடிப்பூரம் வருது. ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பாளுக்கு ருதுவானதுனால அம்பாளுக்கு அந்த இதெல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ண போகிறாங்க. அதனால் எல்லா அடியார்களும் அன்போடு வாங்க, உங்கள் நண்பர்களோட வாங்க, உறவினர்களோட வாங்க. இந்த கோவிலில் இப்போ என்ன சுச்சுவேஷனுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் சிவாண்ணன் சொல்லியிருப்பாங்க. இந்த 23ஆம் தேதி நம்ம தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்தாதான் நம்மளுடைய பலத்தை காமிக்க முடியும். உண்மையாலுமே நம்ம தமிழன்னா யாருங்கிறத காமிக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். இந்த நாட்டில் உண்மையால நம்ம தப்பு செய்யலை, தவறு செய்யலை, சப்போர்ட் பண்ணணும். எவ்வளவோ எனக்கும் அவங்களுக்கும் கோவம் இருக்கலாம், அவங்களுக்கு எனக்கும் கோவம் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல காமிக்காமல் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருந்து எல்லாரும் வாங்க, உங்கள் உறவினரோட பிள்ளைங்களை ஆசிட்டு வாங்க, அப்பா அம்மா ஆசிட்டு வாங்க. அதுமாரி உங்கள் நண்பர்களோட வாங்க, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கே நான் அந்த 10 வருஷம் வேன்கூவரில் இருந்திருக்கேன். இந்த கான்வால்னு ஒரு ஊர் இருக்கிறதே எனக்கு தெரியாது. சத்தியமாக நான் டொரண்டோவுக்கு வந்தது கிடையாது. அவ்வளோ ஒரு இது. இன்றைக்கி வேர்ல்டு உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும் கான்வாலில் ஒரு சிவாலயம் இருக்குது, இந்தமாரி ஒரு விசேஷம் நடக்குதுன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட சேர்ந்து எனக்கும் சந்தோஷம். அந்த பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கிற மாரி நான் எனக்கு ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்துருக்கான், நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கான். கண்டிப்பாக சிவான் நான் செஞ்ச புண்ணியம் எனக்கு இந்த ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்துருக்கான். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை, கண்ணில் நல்லதுரும் கழுமலர் வளநகர், பெண்ணில் நல்ல ஆளுடும் பெருந்தகை இருந்தது, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும், சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும், துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாடி அரிதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அன்னையே, ஓங்கி உலகளந்த உத்தமன் வேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சொன்னர் ஊடுகேர்வுகளை பூங்கு வளைப்போதில் பொறிவென்று கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தவளை பற்றி வாங்க குடநிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து சுபம் 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 மங்களம் 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 சர்வே ஜனாக சுகினோ பவந்து ததாஸ்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ததாஸ்து. எல்லாரும் சௌரியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். திருச்சிற்றம்பலம். சிவாயிடுவேன். ரைட்டு. சந்தோஷம். உங்களுக்கு குலதெய்வம். நான் எனக்கு இந்தியாவில் நாங்கள் பூஜை பண்ணுற கோவில் 1500 வருஷம் பழமையான பைரவர் கோவில் தான். அதனால தான் எனக்கு பைரவர் ரொம்ப இஷ்டமான தெய்வம். எங்களுக்கு அங்காளம்மன் குலதெய்வம். கண்டிப்பாக இஷ்டமான சுவாமி ஒன்று. சரி, உண்மையா நான் அவரை மீறி எதுவுமே நடக்காது. அவர் காலத்துக்கே அவர் தான். ஆமாம், உண்மையாலுமே. ஏன்னா இன்னொன்று கண்டிப்பாமா எனக்கு 5 பிள்ளைகளும் கண்டிப்பாமா பிள்ளைகளை கும்பிட்றமா எனக்கு சாமியும் கண்டிப்பாக சந்தோஷம். தம்பி இங்கே வாங்க, நான் அந்த என்னென்ன சுவாமின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் பண்ணி எல்லாம் செஞ்சோம். ஐயா அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. தம்பி இது வந்து ஆதியில் இருந்த பிள்ளையார். இந்த பிள்ளையார் தான் முன்னாடி இருந்தார் இந்த கோவில்லேருந்து. இப்போ உத்தரவாயி இந்த பிள்ளையார் வந்தாங்க. இது மகாலட்சுமி தாயார், மகாவிஷ்ணு. இவங்க வந்து ஐயப்பன். இது ஆஞ்சநேயர், சனீஸ்வரமூர்த்தி. சனீஸ்வர பகவான் இந்த கோவிலில் உற்சவர் இருக்கார். புரட்டாசி சனிக்கிழமை 4 சனிக்கிழமை இவருக்கு மத்தியானம் 11 மணிக்கு சாமி புறப்பாடாகும். 12 மணிக்குள்ளே சுவாமி வந்து இறங்கிடுவார். உடனே உச்சிகாலம் ஆரம்பிப்பாங்க. அது ஒரு பூஜை. அதுமாரி மாணிக்கவாசக சுவாமி திருவம்பா பூஜைக்காக இப்போ வந்திருக்கார். நடராஜா சிவகாம சுந்தரி வரப்போகிறாங்க. இவர் பைரவர் உற்சவர். அதுமாரி மேலே பார்த்திங்கன்னா இது துர்கா பரமேஸ்வரி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி. இங்கே சண்முகர், வள்ளி, தேவசேனா. இங்கே பாலசுப்ரமணியர், வள்ளி, தேவசேனா. அது பஞ்சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய சிவாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், அகோராஸ்திரம், பிருத்திங்கராஸ்திரம், சுட்டிகாஸ்திரம்னு சொல்லக்கூடிய பஞ்சாஸ்திரமூர்த்தி. இதுதான் பெருமாள். அது சிவன் தான் அஸ்திரம். ஆமாம். அதனால் நல்ல பிரார்த்தனை மூர்த்தி. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க. எல்லாரும் வரணும். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எப்போ வேணாலும் கான்வாலுக்கு வாங்க. ஒரு 550 கிலோமீட்டர் எங்கெங்கேயோ பிக்னிக் போகிறோம், அங்கெல்லாம் போகிறோம். அதனால் வரலாம். இந்த ஒரு மொன்றியால் போகிறீங்க போவேக்க. இப்போ ஊருக்கு கொழம்புக்கு போவேக்க நாங்கள் இறங்குறோம், எல்லாம் கும்புறோம். அதே மாதிரி சிவனை வந்து வணங்குவோம். எல்லாரும் கண்டிப்பாக வரணும். எல்லாரும் வாங்க, அடியார்கள்லாம் எல்லாரும் வாங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறோம். சந்தோஷமா, நல்லதுமா. நாங்கள் அர்ச்சனை செய்துட்டு போவோம். இடத்திலே கும்பராசி செல்வச்சந்திரன் நாமதேவஸ்யாம்
சிவமதி மகம் மகாநகத்திலே சிம்மரா சுஜாதாக சிவமதி நாம்யாக பேர் சொல்லுங்க பேர் சொல்லுங்க ஷாலிகா ஷாலிகா நாம்யாக சிவா நாமதேவஸ்யாம் ஷாலுமா நாம்யாக ஷாலினி நாம்யாக சரண்யா நாம்யாக சின்னையா நாமதேவஸ்யாம் வைத்தியலிங்கம் நாமதேவஸ்யாம் சகுடும்பானாம் சின்னையா நாமதேவஸ்யாம் சகுடும்பானாம் ஸ்ரீ மகாகணபதே நமः பரிபூர்ண அனுகிரக பிரசாத பலதத்தம் கோன்வால் சிவமூர்த்தே நமः பிரசாத பலதத்தம் தேவி நாகபூஷணி அம்பிகா அனுகிரக பிரசாத பலதத்தம் சுப்பிரமணிய சுவாமி அனுகிரக பிரசாதேனஜாம் ஓம் க்ளாம் க்ளௌங்கம் கணேசாய நமः ஓம் ஆதிபூஜ்யாய தேவாய தந்தமோதகதாரிணே வல்லபா பிராணகாந்தாயாஷ்டி கணேசாய மங்களம் ஓம் ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मा शिवो मे अस्तु हृदा शिवोम ओम शीतले तुंजगन्माता शीतले तुंजगत्पिदाः शीतले तुंजगत्तात्रे शीतलायै नमो नमः ओम शां शं सर्वणभवाय नमः सुब्रह्मण्य परमगुरवे नमः ओम शिवमूर्तये नमो नमः ओम ரைட் ஹேண்ட் போடுங்க ஐயாப்பா புனர் தரிசன பல பிராப்திதா சித்திரஸ்து எல்லாரும் சீக்கிரமா இன்னொரு முறை வரணும். ஓகே கட்டாயம் ஐயா கண்டிப்பாக ஐயாண்ட தொண்டை ஐயா கட்டாயம் வருவா சந்தோஷம் ஐயா சொல்லிட்டீங்களா எல்லாரும் கோவிலில் நமஸ்காரம் பண்ண முடியாது எனக்கு சாமி தான் அதுவும் நானும் வெளியில் பண்ணிக்கலாம் நானும் சரி ஓகே நீங்கள் உங்க நல்ல மனசு எல்லாம் நல்லா இருக்கணும். ஓகே எத்தனை வயசு ஓல்டரான எத்தனை வயசு 18 வயதாச்சு 14 இல்லை இல்லை அவள் 8 ஏன் அதான் 16 தமிழில் சாரி அவன் தமிழ் கொஞ்சம் ஷீஸ் 8 அதான் 10 நான் 12 இங்கே படித்தேன் வந்து ஃப்ரெண்ட். இப்போ நாங்கள் அங்கே வந்து தரிசனம் செய்து போட்டு நிற்கிறோம்னு சொன்னால் அங்கேயப்பா சிவன் கோயில் கோன்வார் சிவன் கோயிலில் கோன்வார் சிவன் கோயிலில் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு இன்றைக்கு சிவன் அழைச்சிட்டார். அடுத்த மோர் குடிக்கிறேன். இப்போ மோராக குடிச்சோன்ருக்கோம். அவ்வளோ வைக்க எங்களுக்கு இன்றைக்கு சிவன் பெருமான் எங்களை அழைச்சபடியாக எஸ் ஃபேமிலி சிவமதி எல்லாரும் இப்போ எங்களோட பிள்ளைகள் எல்லாம் ஃபேமிலியோட சேர்த்து வந்திருக்கோம். என்னப்பா வந்திருக்கோம். அருள் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு பெருமையாகவும் இருக்குது. இன்றைக்கு வந்தது சந்தோஷமாகவும் இருக்குது. இன்றைக்கு லீவ் எடுத்தது ஒரு நல்லதுக்கு அந்த மாதிரி ஒரு பெருமையாக இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்குமென்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்குறேன். நீங்கள் கோவிக்கக்கூடாது, வித்தியாசமாக எடுக்கலி என்று சொல்லி கோவிக்கக்கூடாது. என்னால் முடிஞ்ச எடுக்கிறேன். ஏன்னா இது எனக்கும் ஒரு ஆக்கள்கிட்ட ஆசை பண்ணி தான் எடுக்க வேணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த காணொளி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்கோ. 23ஆம் தேதி ஊருக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்க கொழும்பெல்லாம் கண்டு போவீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? முருகண்டியில் இறங்கி போவீங்க. அதே மாதிரி இங்கே வாங்கோ. மொன்றியாலுக்கு போவேக்க கண்டிப்பாக சிவன் கோன்வாரில் இருக்கிற சிவனை கும்பிட்டுட்டு போங்க. மொன்றியால் ஆக்கள் போய் டொரண்டோ போய்க்க அப்படி மாறி மாறி கும்பிடுங்க. இப்போ மொன்றியாலிருந்து போய்க்க இங்கே வரலாம். டொரண்டோவில் இருந்து மொன்றியால் போய்க்க இங்கே சிவனை கும்பிட்டுட்டு போகலாம். ஆக்கள் அடிக்கடி வரலாம். வேண்டாம் ஒரு மணித்தியாலம் தான். எங்களுக்கு தான் கொஞ்சம் தூரம் போகிற வழியில் வந்துட்டு ஏதாவது என்ன விசேஷம் பண்ணாலும் அன்பா இருக்க கல்யாணோட என்னவோ வரைக்கனாலும் கும்பிட்டுட்டு சந்தோஷமா போங்க. வந்து கும்பிட்டு 325 நாள் சாப்பாடும் கொடுக்கணும். மற்றபடியாக சாப்பிட்டு சந்தோஷமா போங்க. வந்தா தான் தெரியும் சிவனை பற்றி தெரியும். வந்து பார்த்தா தான் தெரியும். நாங்கள் சொல்றது பார்க்க நல்லா இருக்கும். இன்றைக்கு ஒரு கோயில் பிரசாதமும் ஒரு அந்த மாதிரி இருந்தது. சாப்பிட்டு அந்த மாதிரி இருந்தது. எங்களுக்கு செம்மையான பாசி. உண்மையை சொல்லணும்னா செம்மையான பாசி. அதுவும் நாங்கள் வெள்ளிக்கிழமை தெரியும் தானே சாமி சாப்பாடு கிடைக்கிறது அருமை. அது சிவன் பாதத்துலேருந்து கிடைச்சிட்டுது. நல்லா இருந்து இந்த கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.